வணக்கம் ஆனந்தி. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான KA செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் KA செங்கோட்டையனுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார். மேலும் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக சென்றபோது அவருக்கு வரவேற்பு கொடுக்காமலும் வீட்டில் இருந்தபடியே KA செங்கோட்டையன் இருந்துள்ளார். இந்த நிலையில கடந்த 5ஆம் தேதி மனம் திறந்து தொண்டர்களின் குரலாக மனம் திறந்து பேசுவதாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்து மீண்டும் அதிமுகவை வலுப்பெற்று வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியின் அதாவது KA செங்கோட்டையனை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி நேற்று உத்தரவு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த KA செங்கோட்டையன் அதாவது அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கியதற்கு நன்றி தெரிவித்திருந்தார். மேலும் தொடர்ந்து அவரை கட்சி நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவாக கொல்லம்பாளையத்தில் உள்ள வீட்டில் ஆதரவு தெரிவித்து வந்தனர். அதே போல இந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக சென்று செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில நேற்று அதாவது கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர், அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொறுப்புகளில் இருந்து நீக்கியதற்கு செங்கோட்டையனை பொறுப்பிலிருந்து நீக்கியதற்காக எடப்பாடி அணியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அதே போல முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையனுக்கு பொறுப்பு இல்லை என்றால் எங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என்று கட்சியினுடைய தலைமைக்கு தங்களது பொறுப்புகளை ராஜினாமா செய்து கொடுத்தனர். அதே போல இன்று காலை கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய தலைமையில கட்சி நிர்வாகிகள் தங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்க ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தற்போது வந்துள்ளனர். அது தொடர்பான கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு செங்கோட்டையன் பேட்டி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அதற்காக தற்போது அதற்கான கூட்டங்கள் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஆனந்த்.